பேரறிஞர் அண்ணா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே முதல்ல ஞாபகத்து வர்றது இஸ் எ ஜீனியஸ் அப்படிங்கிறது தான். அதே நேரத்தில் இஸ் எ கிரேட் ஆரேட்டர் டூ. அதே நேரத்தில் இஸ் நோன் ஃபார் இஸ் லாங்குவேஜ் டூவில் நாடாளுமன்றத்தில் வந்து ஐ பிலாங் டு த டிராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு ஆங்கிலத்தில் அவர் முழங்கினது இப்போ வரைக்கும் பேசுபொருளாக இருக்குது. அது ஒரு நல்ல உரையும் கூட. ஆனால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று வாசித்தேன். அது என்ன அப்படின்னா, ஒரு வாட்டி அவர் அமெரிக்காவில் இருக்கிற ஏல் பல்கலைக்கழகத்துக்கு போகிறாரு. பயங்கரமான சொல்லல் வல்லான் அப்படின்லாம் உங்களை சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னு அங்கே இருக்கிற பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து சொல்கிறாங்க. அவர் உடனே அந்த சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அந்த சேலஞ்ச் என்ன அப்படின்னா வந்து ABCD இந்த 4 லெட்டர்ஸ் இருக்குல்ல, இது எதையுமே கலக்காமல் ஒரு 100 இங்கிலீஷ் வார்த்தைகளை வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த வித தயக்கமுமே இல்லாமல் உடனே வந்து அவர் லிஸ்ட் அவுட் பண்ணுறார். என்ன அப்படின்னா 1லேருந்து தட் இஸ் ONE 1லேருந்து 99 வரைக்கும் அண்ணா அவர்கள் கவுண்ட் பண்ணுறாரு. ONEயில் ABCDயில், 2ல் ABCDயில் எந்த லெட்டருமே வராது, 3லேயும் அப்படி தான். இப்படி 99 வரைக்கும் ABCD கலப்பு இல்லாமல் அப்படியே ஸ்பான்டேனியஸாக வந்து சொல்கிறாரு. 99 சொன்னோன்னா 100 சொல்ல முடியாது, ஏன்னா D இருக்குது 100ல், அதனால சொல்ல முடியாதுல்ல. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸ்டாப் அப்படிங்கிறாரு. ஸ்டாப்லேயும் ABCD இல்லைல்ல. இந்த ஸ்பான்டேனிட்டி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமாக இருக்குல்ல, அதனால தான் ஒரு கிரேட் ஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் 2வது டெஸ்ட் அவருக்கு என்ன அப்படின்னா பிகாஸ் அப்படி இருக்குல்ல, அந்த வார்த்தை வந்து 3 இடத்துல இடம் பெறணும். ஆனால் அது ஒரே சென்டென்ஸாக இருக்கணும். அதை நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நோ சென்டென்ஸ் எண்ட்ஸ் வித் பிகாஸ் இஸ் அ கன்ஜங்ஷன் அப்படின்னு அவர் முடிக்கிறாரு. அந்த ஸ்பான்டேனிட்டி இருக்குல்ல, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.